சரியா? அதான் நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். 1000 மீட்டர் எப்படி ஓடணும் அப்படின்னு பார்த்தோம். லைட்டா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு இப்போ 400 மீட்டர் நம்ம ஓட போறோம். சரியா? 400 மீட்டர் ஓடும்போது 400 மீட்டருமே ஒரே ஸ்பீடாக நம்மளால ஓட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. சரி, அதனால நீங்க ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி பண்ணணும். ஃபர்ஸ்ட் 200 மீட்டர் எப்படி ஓடணும், செகண்ட் 200 மீட்டர் எப்படி ஓடணும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி பண்ணணும், செகண்ட் ஹாஃப் எப்படி பண்ணணும், இல்லை ஃபர்ஸ்ட் 100 மீட்டர் எப்படி ஓடணும், செகண்ட் 100 மீட்டர் எப்படி ஓடணும், தேர்ட் 100 மீட்டர் எப்படி ஓடணும், ஃபோர்த் 100 மீட்டர் எப்படி ஓடணும். ஏன்னா நீங்க 69 செகண்ட் வந்தாலும் உங்களுக்கு டபுள் சார் 8 மார்க். நீங்க 71 செகண்ட் கூட எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் வந்தா உங்களுக்கு 4 மார்க் போயிடும். 4 மார்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரியாது. ஓவரால் கட் ஆஃப்ல போகும்ல, ஓவரால் கட் ஆஃப் 85 வருது, நீங்க 84 இருப்பீங்க. சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம். அதனால எல்லாத்துக்குமே எல்லாம் வந்துடும். ஒரு சிலர் எல்லாம் 400 மீட்டர் 70 செகண்ட்ல ஓடிடுவாங்க, ஆனா அவங்களுக்கு ரோப் வராது. ஒரு சிலர் ரோப் ஏறிடுவாங்க, ஆனா அவங்க லாங் ஜம்ப் வராது. ஒரு சிலர் லாங் ஜம்ப் நல்லா தாண்டிடுவாங்க, ஆனா அவங்க 400 மீட்டர் 70 செகண்டுக்குள்ள வராது. சரியா? மூணுமே நீ வேணும். 3 வாங்காலுமே மூணுமே நீங்க கோல் 3 கோல் நீங்க போட்டாதான் உங்களுக்கு 24 மார்க் கிடைக்கும். சரி, அதுக்கு மெயினா நீங்க 1000 மீட்டர் வேணும். அதுக்கு என்ட்ரன்ஸ் பேசிக்கா ஸ்பீட் என்ட்ரன்ஸ் வேணும். 7 நிமிஷத்துல ஓடிடலாம். சரியா? அப்ப நீ 1000 மீட்டர் 7 நிமிஷம் ஓடாதான் நீ குவாலிஃபை ஆக முடியும். அதனால 1700 மீட்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி லாங் ஜம்ப், ரோப்பு, 400 மீட்டர் மூணுலயும் நீங்க டபுள் ஸ்டார் அடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரியா? ஓகே நண்பா, இப்போ நம்ம 400 மீட்டர் எப்படி 70 செகண்ட்ஸ்க்குள்ள ஓடலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, எப்படி ஓடுறோம் அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக பாருங்க. சரியா? எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பாடியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எனர்ஜி உங்களுக்கு சேவ் ஆகும். சரியா? இப்போ 400 மீட்டர் நம்ம எப்படி ஓடுறோம்னு பார்க்கலாம். ஓகே, ஓகேங்கப்பா, 400 மீட்டர் ஓட்டோம். 400 மீட்டர் நம்மளோட டைமிங் 1 நிமிஷம் 8 செகண்டு. சரியா? 400 மீட்டர் நம்ம 1 நிமிஷம் 8 செகண்ட்ல ஓடி இருக்கோம். இது 1 கிலோமீட்டரோட பேஸ் 2 நிமிஷம் 50 செகண்டு. சரியா? 2 நிமிஷம் 50 செகண்டு. அதாவது நீங்கள் 400 மீட்டர் ஓடும்போது ஃபஸ்ட்டு 200 மீட்டர் ஓடி பார்க்கும்போது என்னோட டைமிங் 35 செகண்டு. அடுத்து 200 மீட்டர் 33 செகண்டு. சரியா? ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் பெஸ்ட் ஆஃப் பண்ணணும். சரியா? அதுமாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் பெஸ்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த டைமுக்குள்ளே வர முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் 30 பண்ணிவிட்டு அடுத்து 40 பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் 400 மீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த பார்த்திங்கன்னா இது நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, பேப்பர் கிளாத்து. அதுமாதிரி ஷார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இது காட்டன். இந்தமாரி ஷார்ட்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. நான் எப்போதும் போட மாட்டேன். இன்னைக்கு மழை பெஞ்சதுனால எல்லாமே நனைஞ்சிருச்சு. சரியா? அதனால் இந்தமாரி காட்டன்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கோ, ஷூவாக இருக்கட்டும், வெயிட்லெஸ் ஷூ, வாட்சாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ் பண்ணும்போது வெயிட்லெஸ்ஸான வாட்ச் போட்டுக்கோங்க. வெயிட்லெஸ்ஸான காஸ்ட்யூம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் ஷர்ட்டு போட்டு ஃபுல் அண்ட் டிஷர்ட் போட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் லோயர் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே நண்பா, இன்றைக்கான வீடியோவில் நம்ம 1000 மீட்டர் எப்படி ஓடணும், 400 மீட்டர் எப்படி ஓடணும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரோப் எப்படி தாண்டணும், ரோப் எப்படி ஏறணும், லாங் ஜம்ப் எப்படி 4.5 மீட்டர் தாண்டணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ.